வணக்கம். நான் ஜஸ்டிஸ். நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கினவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கேரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் மேட்ரஸ் எந்த இடத்துல எந்த டீலர்கிட்ட வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள். அல்லது indofrench.in நம்ம வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணாலும் சரி, கேரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேரண்டி வந்து பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். மேட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மேனுஃபேக்சரிங் கோடு, இது வந்து மேனுஃபேக்சரிங் கோடு, ஆன்லைனில் ப்ராடக்ட் கோடுன்னு வரும், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் கோடு, சைஸு, பில்லோ மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் பில்லோவோட சைஸு, மேட்ரஸோட சைஸு, சிங்கிள், குயின் சைஸு, கிங் சைஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும், அது சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பில்லிங் டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து அதனுடைய காப்பி ஒன்று உங்களுக்கு மெயில் வரும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண காப்பி. இது கம்பல்சரி பண்ணுங்கள். ஏன்னா மேட்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து கேரண்டி கிளைம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா பண்ணல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நாளைக்கு இல்லைங்க நான் பண்ணல, மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ரிஸ்க்கு. என்னன்னா, ரெஜிஸ்டர் பண்ணலைங்கும் போது நீங்கள் எங்கே வாங்குனீங்க, அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோஸு, மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம், அது எதுவுமே நாங்கள் செக் பண்ண முடியாது, கிராஸ் செக் பண்ண முடியாது, ஆத்தரைஸ்டு டீலரானு செக் பண்ண முடியாது. அப்போ வந்து கேரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லா சப்போர்ட்டும் வந்துடும். புது மேட்ரஸாக மாற்றி கொடுக்கறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே எங்களோட பொறுப்பு. அதனால உங்களுக்கு ரிஸ்க்கே இல்லை. இதுவே கேரண்டி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் ரொம்பவே கம்மி தான், கஷ்டம்தான் உங்களுக்கு. அதனால் 2024க்கு அப்புறம் வாங்கினவங்க முடிஞ்சவரை ட்ரை பண்ணுங்கள். பண்ண முடியலனாலும் உங்கள் டீலர்கிட்ட சப்போர்ட் கேளுங்க, அது என்ன பண்ணணும்னு கேளுங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து வந்து மேட்ரஸ் வந்து மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கு கவர் ஆகாது. இண்டோ ஃப்ரெஞ்சுடைய நேம் இருக்கிற ஃபேப்ரிக்கு அது எப்படி யூஸ் பண்ணி அது அழுக்காகி இல்லை ஏதோ ஒன்று நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த ஃபேப்ரிக் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற ரா மெட்டீரியல் கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், புதுசாகவே மாற்றி கொடுத்துருவோம். உங்களுக்கு பொதுவாக மேட்ரஸில் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காயர், ஃபோம், ஸ்ப்ரிங் பெட்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகும். ரப்பரில் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குன்னா ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும், 10 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் அதை கண்டுக்காமல் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்லாம் கழித்து டவுன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா மோஸ்ட்லி வராது. அது நீங்கள் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. அதுக்கப்புறம் வந்து நீங்களாக அதை மேட்ரஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது எட்ஜஸை கிழிச்சிடுறது, எட்ஜஸ் டேமேஜ் பண்ணுறது, தண்ணி நிறைய ஊற்றி இல்லை உள்ளே இருக்கிற ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணுறது, மேட்ரஸ் ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ரீஒர்க் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கேரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் மேட்ரஸ் மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிடாதீங்க. உள்ளே வந்து நாங்களே ப்ரொடெக்டர், அப்புறம் வந்து ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக் 2 கவர் தரோம். அதனால் நீங்கள் 2 கவரையுமே ரிமூவ் பண்ணிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். என்ன பிரச்சனைனாலும் ஆல் ஓவர் இந்தியா சப்போர்ட் இருக்குது, ஆளுங்க இருக்காங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மேட்ரஸை ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கேயாவது அன்ஈவனாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஈவனாக தான் இருக்கும், அன்ஈவனுங்கும் பொழுது இப்படி டவுனாக இருக்கும், குழி விழுந்திருக்கு இல்லை அந்த திக்னஸ் மாறி இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து தெரியும் பொழுது நாங்களே நேரில் வந்து பார்த்துட்டு பிரச்சனை இருந்தால் மேக்ஸிமம் 3 டேஸில் புது பீஸாக மாற்றி கொடுத்துருவோம். எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற ரா மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேருந்தும் பேலன்ஸ் இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு அந்த கேரண்டி கிளைம் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 12 வருஷம் இண்டோ ஃப்ரெஞ்சில் எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா மேட்ரஸில் இந்த ரப்பரில் டவுன் ஆகுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி அது மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் நீங்களே வாங்குறீங்க. ஏன்னா மேட்ரஸில் திக்னஸ் மாறுறது, குழி விழுறது, ஹீட் வர்றது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கும் பொழுது மற்ற மேட்ரஸை விட எவ்வளவோ இது பெட்ரு. நம்ம 67 வருஷமாக டீல் பண்ணிகிட்ருக்கோம், மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது 67 வருஷத்தில் வேறு மாடல் கிடையாது, வேறு குவாலிட்டி கிடையாது. ஹார்டு வேணுன்னா ஹார்டு உங்களுக்கு, சாஃப்ட் வேணுன்னா சாஃப்ட்டு, 2 பக்கம் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும்.
ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.